Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Biomolecules chapterல இருந்து proteins பார்க்க போறோம். So proteins அப்படின்றது அமினோ ஆசிட்ஸ்னுடைய கண்டினியூவேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா proteins அப்படின்னா they are polymers of alpha amino acids. ஸோ அப்போ proteins படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அமினோ ஆசிட்ஸ் பத்தி அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம proteins படிக்கிறது இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால அமினோ ஆசிட் படிக்கல அப்படின்றவங்க அந்த வீடியோவை இதுக்கு முன்னாடி போய் பார்த்துருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அதுல போர்டு எக்ஸாம்க்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம புரோட்டீன்ஸ் பார்க்கலாம். புரோட்டீன்ஸ் அப்படின்றது தே ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் ஆல்பா அமினோ ஆசிட். ஸோ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுக்கு போர்டு எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமா தெரியணும், கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, அந்த கொஸ்டின்ஸுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும்ன்றதான் நம்ம மெயினா பார்க்க போறோம். ஸோ அதனால புரோட்டீன்ஸ் வாட் இஸ் அ புரோட்டீன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இட் இஸ் அ பாலிமர் ஆஃப் ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லும். ஸோ ஏன் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல்ஃபா அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம அமினோ ஆசிட்ஸ் படிக்கும் போது படிச்சிருப்போம். அதாவது ஆல்ஃபா அமினோ ஆசிட், பீட்டா, காமா, டெல்டான்னு படிச்சிருப்போம். எதை வச்சு இந்த ஆல்ஃபா கொடுக்குறாங்கன்னா இப்போ அமினோ ஆசிட் நமக்கு அதனுடைய ஜெனரல் ஃபார்முலா தெரியும். CCOOH, இந்த பக்கம் H இருக்கும், இங்க R இருக்கும். இந்த R குரூப் வேரி ஆகுறதுனால நம்மளுக்கு அமினோ ஆசிட்ஸ் டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். இப்போ இதுல இந்த COOH பொசிஷனை பொறுத்து நம்மளுக்கு NH2 எங்க இருக்குதோ அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா அப்படின்னு சொல்றோம். ஸோ பொசிஷன் ஆஃப் NH2 with respect to கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். சரியா, கார்பாக்சிலிக் ஆசிட வச்சு NH2 எந்த பொசிஷன்ல இருக்கோ அதை வச்சு ஆல்பா, பீட்டா, காமா அப்படின்னு நம்ம பேர் கொடுக்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லிங்கேஜஸ் பத்தி நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். ஸோ இங்க புரோட்டீன்ல நம்மளுக்கு இருக்கக்கூடிய லிங்கேஜுக்கு பேரு பெப்டைட் லிங்கேஜ். ஸோ லிங்கேஜஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பெப்டைடு லிங்கேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ பெப்டைடு பாண்ட், அதாவது COONH பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ரெண்டு அமினோ ஆசிடுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்குன்னா அந்த லிங்கை நம்ம பெப்டைடு லிங்கேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப இந்த பெப்டைடு லிங்கேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இனிஷியலா ரெண்டு அமினோ ஆசிட் எடுத்துக்கலாம். ஸோ அமினோ ஆசிட் 1 plus amino acid 2. சரியா, சோ ரெண்டு அமினோ ஆசிட் கம்பைன் ஆகும் பொழுது இது ரெண்டுல இருந்து ஒரு வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகும். இப்போ வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகும்போது ரெண்டு அமினோ ஆசிட்க்கு நடுவுல இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம பெப்டைடு பாண்ட் அப்படின்னு சொல்றோம். சரி, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். ஸோ எப்படி வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகுதுன்னு. ஸோ நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இந்த ரெண்டு 1, 2 இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு அமினோ ஆசிட்ஸும் சேமாவும் இருக்கலாம் அல்லது டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் ஆகவும் இருக்கலாம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் எடுத்துக்குவோம். ஸோ H2N CH2 C double bond OH. ஸோ இது வந்து கிளைசின் எடுத்திருக்கோம். ஓகேவா, இது கூட நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா அலனைன் எடுத்துக்கோம். ஸோ இந்த NH2 அலனைன்ல இருக்கும்ல, அதை நான் வந்து இப்படி எழுதுறேன், HNHன்னு எழுதுறேன். அப்புறம் CH, இந்த இடத்துல ஒரு CH3 இருக்கும், COOH. ஸோ இது வந்து அலனைன். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு கிளைசினும் ஒரு அலனைனும் நம்ம எடுக்கும் பொழுது இந்த கிளைசின்ல இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய OH, அதாவது ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட்னுடைய கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய OHம் ரெண்டாவது அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய அமின் குரூப்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் என்ன ஆகுது, வாட்டர் மாலிக்யூலா நமக்கு ரிமூவ் ஆகும். ஸோ வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். அப்படி ரிமூவ் ஆகும்போது நம்மளுக்கு எப்படி வந்து லிங்க் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கேருந்து எழுதுறோம் H2N CH2. இப்போ இந்த C டபுள் பாண்ட் O
இந்த NH இதுக்கு நடுவில் தான் லிங்க் வரப்போ. ஸோ C டபுள் பாண்ட் O NH. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மீதி இருக்கிற பார்ட் இது CH CH3 COOH நமக்கு கிடைக்கும். ஸோ அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லிங்கை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெப்டைடு லிங்கேஜ் அல்லது பெப்டைடு பாண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கிளைசின் அலனைன் எடுத்திருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இதுக்கு பேரு என்ன அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளைசின் இருக்கு, அதனால இதுக்கு பேரு கிளைசில். அடுத்தது அந்த பேரை அப்படியே ஃபுல்லா எழுத வேண்டிதான், அலனைன். இன்கேஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டது அலனைனா இருந்தது, ரெண்டாவது கிளைசினா இருந்தது அப்படின்னா இங்கேயும் ஒரு வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பெப்டைட் லிங்கேஜ் கிடைக்கும். அப்போ இது ரெண்டும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காம்பவுண்டை நம்ம எப்படி சொல்லணும்? ஃபர்ஸ்ட் அலனைன் இருக்கு, அதனால அலனைல் கிளைசின் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் எழுதி அதனுடைய அந்த 3 ஆல்பபெட் வருது இல்லையா, அந்த 3 ஆல்பபெட்டையும் எழுதி NYL அல்லது CYL அதை எழுதணும். அதுக்கப்புறம் கிளைசின் லாஸ்டா என்ன இருக்கோ அதனுடைய நேம் ஃபுல்லா எழுதணும். இப்போ இதுல நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, என்ன டைப் ஆஃப் லிங்கேஜ் வந்து புரோட்டீன்ஸ்ல இருக்கு, அப்புறம் வந்து இந்த கிளைசில் அலனைன் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு பெப்டைடு லிங்கேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், அது அந்த இடத்துல உருவாகக்கூடிய பெப்டைடு, சரியா, பெப்டைடினுடைய நேமு, பெப்டைடு நேமு, அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லிங்கேஜ், பெப்டைடு லிங்கேஜ் வந்து எத்தனை, நம்பர் ஆஃப் பெப்டைடு லிங்கேஜ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 2 அமினோ ஆசிட் எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிளைசினும் அலனைனும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு எத்தனை பெப்டைட் லிங்கேஜ் உருவாகுச்சு? ஒரே ஒரு பெப்டைட் லிங்கேஜ் உருவாகுச்சு. ஸோ நம்பர் ஆஃப் பெப்டைட் லிங்கேஜ் 1. 2 அமினோ ஆசிட் எடுத்ததுனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டைபெப்டைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டைபெப்டைட்னா 2 பெப்டைட் லிங்கேஜ் கிடையாது, 2 அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு பெப்டைட் லிங்கேஜ் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் 3 எடுக்கிறோம். இப்போ இது கூடவே இன்னொன்று, இப்போ இந்த அலனைன் கிளைசின் கூட இன்னொரு அலனைன் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு 3 அமினோ ஆசிட் இருக்கு, அதனால இதுக்கு பேரு ட்ரைபெப்டைடு லிங்கேஜ்னு பேரு. அப்ப அந்த இடத்துல எத்தனை நம்பர் ஆஃப் பெப்டைடு லிங்கேஜ் ஃபார்ம் ஆகும்னா 2. ஓகேவா? அதே மாதிரி இப்போ 4 அமினோ ஆசிட்ஸ் எடுத்துக்கிறோம்னா அந்த இடத்துல இதுக்கு பேரு டெட்ராபெப்டைடு. சோ இந்த டைபெப்டைடு, ட்ரைபெப்டைடு, டெட்ரா, பென்டா இதெல்லாம் எதை குறிக்குது? நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸை குறிக்குது. அதுல எத்தனை பெப்டைடு லிங்கேஜ் வருதுன்னா அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணி நம்ம எழுதணும். அப்போ 3 பெப்டைடு லிங்கேஜஸ் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம எப்ப பார்த்தாலும் இதை வந்து மாத்தி மாத்தி எழுதிடுவாங்க பிள்ளைங்க, அதனால இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து மோர் தென் 10 அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்னா, மோர் தென் 10 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும் பொழுது அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? பாலிபெப்டைடு அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் பெப்டைட் லிங்கேஜஸ் மாறும். இப்போ இந்த பாலிபெப்டைடு வந்து 100 அமினோ ஆசிட் யூனிட்ஸ், சரியா, 100 அமினோ ஆசிட் ரெசிடியூஸ் அல்லது யூனிட்ஸ் வச்சு அதனுடைய மாலிகுலார் மாஸ் வந்து மாலிகுலார் மாஸ் 10,000 யூவா இருந்தது அப்படின்னா இந்த பாலிபெப்டைட நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி 100 அமினோ ஆசிட் ரெசிடியூஸ் இருந்தாதான் புரோட்டீனா அப்படின்னா இல்ல. இப்ப இன்சுலின் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ரலா ஒரு புரோட்டீன்னா அதுக்கான மாலிகுலார் மாஸும் யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இன்சுலின் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்சுலின்ல
இதுல வந்து 51 அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்கும். நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 51 அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த பெப்டைடு லிங்கேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது, டைபெப்டைடு, ட்ரைபெப்டைடுனா என்ன, பாலிபெப்டைட்ஸ்னா என்னன்றது. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இதனுடைய மாலிகுலார் ஷேப்பை பேஸ் பண்ணி நம்ம வந்து புரோட்டீன்ஸை ரெண்டா பிரிக்கலாம். ஸோ டைப்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா டைப்ஸ் வந்து இது பேஸ்ட் ஆன் மாலிகுலார் ஷேப். நம்ம வந்து ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். ஒன்னு வந்து இது வந்து டிஃபரன்ஸ்ல கேட்பாங்க, இல்ல தனியாவே அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஒன்னு ஃபைப்ரஸ் புரோட்டீன்ஸ், இன்னொன்னு குளோபியுலார் புரோட்டீன். இப்போ குளோபியுலார் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ குளோபியுலார் புரோட்டீன்ஸ் அப்படின்றது தே ஆர் வாட்டர் சாலியபிள், தண்ணியில கரையக்கூடியது. இதுல இருக்கக்கூடிய பாலிபெப்டைட் செயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே காயில் ஆகி அப்படியே சுத்தி நம்மளுக்கு ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் கொடுக்கும். சரி, அப்போ இதுல இருக்கக்கூடிய பாலிபெப்டைட்ஸ் தே காயில் டு ஃபார்ம் அ ஸ்பெரிக்கல் ஷேப். இதுக்கு ஸ்பெசிபிக் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இன்சுலின் சொல்லலாம், ஆல்புமின் சொல்லலாம். ஆல்புமின் எதுல இருக்கு, எக்ல இருக்கு. சரி, அடுத்தது அதே மாதிரி கேட்பாங்க நேம் த புரோட்டீன் விச் இஸ் பிரசன்ட் இன் ஆல்புமின், நேம் த டைப் ஆஃப் புரோட்டீன் விச் இஸ் பிரசன்ட் இன் ஆல்புமின், அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. குளோபுலார் புரோட்டீனுக்கு நேம் த புரோட்டீன் விச் இஸ் வாட்டர் சாலியபிள், நேம் த புரோட்டீன் விச் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம குளோபுலார் புரோட்டீனுக்கு ஆன்சரா எழுதிக்கலாம். அடுத்தது ஃபைப்ரஸ் புரோட்டீன்ஸ் அப்படின்றது இது என்ன ஷேப்ல இருக்கும், ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சர், இழைகள் மாதிரி இருக்கும், ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அடுத்தது வந்து வாட்டர் இன்சாலியபிள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுல வந்து என்ன டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இந்த ஃபைபர்ஸ், ஆக்சுவலா ஃபைப்ரஸ் புரோட்டீன் எப்படி இருக்குன்னா இப்படி இப்படி இருக்குன்னா இப்படி இப்படி இருக்கும். சரி, அப்ப இந்த ஸ்ட்ராண்டையும் இந்த ஸ்ட்ராண்டையும் என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒன்னா வந்து கனெக்ட் பண்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா தே ஆர் ஹெல்டு டுகெதர் பை ரெண்டு பாண்டு. ஒன்னு ஹைட்ரஜன் பாண்ட், இன்னொன்னு வந்து டைசல்ஃபைடு பாண்ட்ஸ். சரி, அப்ப ஃபைப்ரஸ் புரோட்டீன் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் பாண்ட்ஸ் ஞாபகம் வரும். ஒன்னு ஹைட்ரஜன் பாண்டு, இன்னொன்னு டைசல்ஃபைடு பாண்ட். இப்போ இதுக்கு நம்ம ஸ்பெசிபிக்கா எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைப்ரஸ் புரோட்டீனுக்கு ஒன்னு கெராட்டின். ஸோ இந்த கெராட்டின் எதுல இருக்கும், ஹேர்ல இருக்கு, உள்ளுல இருக்கு, சில்க்ல இருக்கு. ஸோ இதுவும் ஸ்பெசிபிக்கா அந்த மாதிரி கேட்பாங்க. நேம் த டைப் ஆஃப் புரோட்டீன் விச் இஸ் பிரசன்ட் இன் உல் அல்லது சில்க் அல்லது வந்து ஹேர், நம்ம கெராட்டின் எழுதணும். அல்லது வாட் டைப் ஆஃப் புரோட்டீன் இஸ் கெராட்டின் அப்படின்னு கேட்பாங்க. இட் இஸ் அ ஃபைப்ரஸ் புரோட்டீன் அப்படின்னு எழுதணும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து மயோசின். ஸோ மயோசின் எதுல இருக்கு, மசில்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி ரைட் ஒன் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் கெராட்டின் அண்ட் இன்சுலின் அப்படி கேட்டாங்கன்னா ஃபைப்ரஸ் குளோபுலார் புரோட்டீன்ஸ்க்கான டிஃபரன்ஸ் நம்ம எழுதணும். ஸோ இந்த இது வந்து தனியாவே கேட்கலாம். வாட் இஸ் ஃபைப்ரஸ் புரோட்டீன், what is globular protein, give one difference between give two difference between what type of bonds held the fibrous proteins together அல்லது எக்ஸாம்பிள்ஸ் எழுத சொல்லலாம். ஸோ இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன்ஸ். ஸோ புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம 4 லெவல்ல பார்க்கலாம். சரி, 4 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு பிரைமரி ஸ்ட்ரக்சர். ஸோ பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இட் இஸ் பேசிக் சீக்வன்ஸ் ஆஃப் proteins.
அதாவது arrangement of amino acids in a specific sequence. அப்படின்னா என்ன? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பாலிபெப்டைடு செயின் வந்து ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா அந்த பாலிபெப்டைடு செயின்ல வந்து ஃபர்ஸ்ட் அலனைன் போட்டிருப்போம், கிளைசின் போட்டிருப்போம், அலனைன் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் லியூசின், அந்த மாதிரி நம்ம கம்பைன் பண்ணுவோம் இல்லையா? இதுதான் வந்து இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம், பேசிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைமரி ஸ்ட்ரக்சர்ல ஒன்னு அல்லது அதற்கு மேற்பட்ட நம்பர் ஆஃப் பாலிபெப்டைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ பிரைமரி ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் polypeptide chains. ஸோ ஒவ்வொரு பாலிபெப்டைடு செயினும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிபிக் சீக்வன்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். அதை நம்ம பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சீக்வன்ஸ் சேஞ்ச் ஆகும் பொழுது இந்த சீக்வன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா அந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிருக்கும்? சேஞ்ச் ஆயிருக்கும். பிரைமரி ஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி ஸ்ட்ரக்சர். ஸோ கொஸ்டின் வந்து வாட் இஸ் அ பிரைமரி ஸ்ட்ரக்சர்னு கேட்கலாம். அடுத்தது செகண்டரி ஸ்ட்ரக்சர். ஸோ செகண்டரி ஸ்ட்ரக்சர் மெயினா வந்து ஷேப்பை ரெஃபர் பண்ணும், ரெஃபர்ஸ் ஷேப் ஆஃப் புரோட்டீன். ஸோ இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ரெண்டு பார்ட்ல பார்க்கலாம் அல்லது ரெண்டு டைப்பா பார்க்கலாம். ஒன்று வந்து ஆல்பா ஹெலிக்ஸ், இன்னொன்னு வந்து பீட்டா பிளீட்டட் ஷீட். இப்போ இந்த ஆல்பா ஹெலிக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னா ஒரு ரிப்பனை நம்ம எப்படி சுத்தினா எப்படி இருக்குமோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ பீட்டா பிளீட்டட் ஷீட்ஸ்னா ஒரு பாலிபெப்டைடு செயினையும் நம்ம எவ்வளோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கிடைக்கக்கூடியது பீட்டா பிளீட்டட் ஷீட்ஸ். இப்போ இதுல இந்த ஆல்பா ஹெலிக்ஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஏன் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னு சொல்றோம்? இப்போ இது வந்து அந்த பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்ம இப்படி போடுறோம் இல்லையா, இது வந்து பேக் போன் ஆஃப் அந்த ஆல்பா ஹெலிக்ஸ். இதுல பார்த்தோம்னா இங்க இருந்து வரும்போது இந்த இடத்துல ஒரு பெப்டைடு லிங்க் இருக்கும், இந்த இடத்துல ஒரு பெப்டைடு லிங்க் இருக்கும், இதுல பெப்டைடு லிங்க், இதுல ஒரு பெப்டைடு லிங்க். ஸோ ஒரே ஆல்பா ஹெலிக்ஸ்குள்ள இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெப்டைடுக்கும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெப்டைடுக்கும் நடுவுல என்ன ஆகும்? ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க இருக்கக்கூடிய பெப்டைட் லிங்க்குக்கும் இங்க இருக்கக்கூடிய பெப்டைட் லிங்க்குக்கும் நடுவுல என்ன ஆயிருக்கும்? ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுனால இந்த ஆல்பா ஹெலிக்ஸ் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரும். ஆனா இந்த பீட்டா பிளீட்டட் ஷீட்ல பார்த்தோம்னா இது தனி, இது தனி, இது ஸ்பைரல் ஆகல. ஸோ இந்த ஷீட்லுக்கும் இந்த ஷீட்டுக்கும் நடுவுல பெப்டைடு லிங்க்குக்கு நடுவுல ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா இது வந்து பீட்டா பிளீட்டட். ஸோ இது வந்து ஸ்டெபிலைஸ்டு பை இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இது இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு நடுவுல இங்க என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகுறதுனால பீட்டா பிளீட்டட் ஷீட் ஸ்டெபிலைஸ்டு பை இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இங்க ஒரே ஸ்ட்ராண்டுக்குள்ளே என்ன ஆகுது? ஸ்டெபிலைசேஷன் நடக்கிறதுனால ஆல்பா ஹெலிக்ஸ் வந்து இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ பெப்டைடு லிங்க்குள்ளேயே என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் பெப்டைடு லிங்க்குக்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர். டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது? இங்க இருக்கக்கூடிய இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபர்தரா காயில் ஆகும்போது இப்ப இந்த ஆல்பா ஹெலிக்ஸ் வந்து ரிப்பன் மாதிரி இருக்கு, அது இன்னும் ஸ்ட்ராங்கா நல்லா உருண்டு வரும் பொழுது
ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி பீட்டா பிளேட்டட் ஷீட்ஸ் எந்த அளவுக்கு ஒன்னோட ஒன்று கம்ப்ரஸ் ஆகுதோ அதுவும் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். ஸோ அப்போ இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் வந்து நல்ல காயில் ஆகும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் மாலிகுலார் ஷேப் கிடைக்குது. ஸோ அந்த மாலிகுலார் ஷேப் டிஃப்ரென்ஸை வச்சுதான் நம்ம 2 டைப் ஆஃப் புரோட்டீன் படிச்சிருப்போம். ஒன்னு ஃபைப்ரஸ் புரோட்டீன் படிச்சிருப்போம், இன்னொன்னு வந்து குளோபியுலார் புரோட்டீன் படிச்சிருப்போம். ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்குது. ஸோ அப்போ ஃபைப்ரஸ் புரோட்டீன் வந்து பீட்டா பிளீட்டட் ஷீட்ஸ் வந்து ஃபர்தர் காயில்ல கிடைக்கும். குளோபியுலார் புரோட்டீன் வந்து ஆல்பா ஹெலிக்ஸ்னுடைய ஃபர்தர் காயிலிங். சரியா? ஸோ ஃபர்தர் காயிலிங் ஆஃப் பீட்டா பிளீட்டடா இருந்தா இட் ரிசல்ட்ஸ் இன் ஃபைப்ரஸ் புரோட்டீன். அதே வந்து ஆல்பா ஹெலிக்ஸா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு குளோபியுலார் புரோட்டீன். இப்போ இந்த செகண்டரி அண்ட் டெர்ஷரி, இப்போ பிரைமரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் வந்துட்டு நம்ம எந்த ஸ்டெபிலைசேஷனும் பார்க்கறது இல்ல. அது வெறும் வந்து அது உள்ள இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம சொல்றோம். ஆனா செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இது ரெண்டுத்துமே ஸ்டெபிலைசேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் ஹைலி ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சருக்கு என்ன ரீசன் அப்படின்றது நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஸ்டெபிளைஸ்டு பை என்னன்னா அப்படின்னு பார்ப்போம். ஒன்னு ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்றது 2 பேருக்கு, ஒன்னு வந்து ஆல்பா ஹெலிக்ஸுக்கு, இன்னொன்னு வந்து பீட்டா பிளீட்டட் ஷீட்ஸ். சரி, அப்ப ஆல்பா ஹெலிக்ஸா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எழுத போறது என்ன எழுத போறோம், நம்ம வந்து இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் போக போறோம். பீட்டா பிளீட்டட் ஷீட்ஸா இருந்தா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அதே மாதிரி டைசல்ஃபைடு பாண்ட். ஸோ டைசல்ஃபைடு பாண்ட் நம்ம எதுக்கு பார்த்திருப்போம் அப்படின்னா ஃபைப்ரஸ் புரோட்டீனுக்கு பார்ப்போம். ஸோ ஃபைப்ரஸ் புரோட்டீனா பீட்டா பிளீட்டட் ஷீட்ஸுக்கு போகும். அது இல்லாம வேற என்னென்ன ஸ்டெபிலைசேஷன் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா வாண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன், வாண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன் ஒன்னு, இன்னொன்னு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். electrostatic force of attraction. அப்போ what are the various factors that stabilize secondary and tertiary structure னு கேட்டாங்கன்னா நம்ம எழுத வேண்டியது இது 4 எழுதணும். factors which stabilize secondary structure னு கேட்டாங்கன்னா வெறும் ஹைட்ரஜன் பாண்ட் மட்டும் எழுதணும். வெறும் செகண்டரி ஸ்ட்ரக்சருக்கு நம்மளுக்கு கொஸ்டின் கேக்குறாங்க, ஸ்டெபிலைசேஷன் ஃபேக்டர் ஃபார் செகண்டரி. சரியா? சோ கொஸ்டின் வந்து ஸ்டெபிலைசேஷன் ஃபேக்டர் ஃபார் செகண்டரி ஸ்ட்ரக்சர்னு கேக்குறாங்க. ஜென்ரலா செகண்டரி ஸ்ட்ரக்சர்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து வெறும் ஹைட்ரஜன் பாண்டிங். அதுல ஸ்பெசிபிக்கா ஆல்பா ஹெலிக்ஸ்ன்னு கேட்டா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் எழுதணும். பீட்டா பிளீட்டட் ஷீட்னு கேட்டா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னு எழுதணும். செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்னு கேட்டாங்கன்னா இது எல்லாம் எழுதணும். ஹைட்ரஜன் பாண்டிங், டைசல்ஃபைடு பாண்ட், வாண்டர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எழுதணும். அடுத்தது 4வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4வது ஸ்ட்ரக்சர் வந்து குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஸோ குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு தனித்தனி பாலிபெப்டைட்ஸ் தானே பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி நிறைய 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நம்பர் ஆஃப் பாலிபெப்டைட்ஸ் வந்து ஃபர்தரா இன்னும் வந்து காயில் ஆகுது. இங்க நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஒண்ணு தான் பார்த்தோம்ல. இப்ப நிறைய பாலிபெப்டைட் செயின்ஸ் வந்து ஒன்னோட ஒன்னு ஸ்ட்ராங்கா காயில் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு
ஒரு ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் அனதர். ஒரு பாலிபெப்டைடுக்கும் இன்னொரு பாலிபெப்டைடை பொறுத்து எப்படி வந்து இது அரேஞ்ச் ஆகுது, எப்படி காயில் ஆகுது அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்றோம், குவாண்டனரி ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். ஸோ கொஞ்சம் சிம்பிளா எழுதணும்னா ஃபர்தர் காயிலிங் ஆஃப் polypeptide chains. ஸோ அப்புறம் என்ன, டெர்ஷியரி வந்து ஃபர்தரா என்ன ஆகுது, 2 or more polypeptide chains of tertiary structure coil further. சரியா? ஸோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் வரைக்கும் அந்த பாலிபெப்டைட் செயின்ஸ் வந்து ஃபர்தரா காயில் ஆகும் பொழுது நமக்கு குவாண்டனரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீன். ஸோ இது வந்து நம்மளுக்கு முக்கியமான டாபிக், டீநேச்சுரேஷன் ஆஃப். இது வந்து டைரக்டாவே நம்மளுக்கு வாட் இஸ் டீநேச்சுரேஷன் அப்படின்னு கேட்பாங்க. டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீன். சரியா? ஸோ டி அப்படின்னா ரிமூவல்னு அர்த்தம், நேச்சுரேஷனா பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ரிமூவ்டுன்னு அர்த்தம். ஸோ டீநேச்சுரேஷன் போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரிஜினல் ப்ரோட்டீன்னா என்னன்னு தெரியும். ஸோ ஒரிஜினல் ப்ரோட்டீனா நம்ம வந்து நேட்டிவ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நேட்டிவ் ப்ரோட்டீன் அப்படின்றது இட் இஸ் அ நேச்சுரல் ப்ரோட்டீன், natural protein obtained from biological system. ஸோ அப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்கும். ஸோ குவாண்டனரி ஸ்ட்ரக்சர் வரைக்கும் போறதுனால இட் ஹாஸ் அ 3-dimensional ஸ்ட்ரக்சர், 3-dimensional structure with biological activity. ஸோ நேச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் இதுல வந்து இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நேட்டிவ் புரோட்டீன்ஸ். ஸோ புரோட்டீன்ஸ் விச் ஆர் அப்டைன்ட் ஃப்ரம் த பயாலஜிக்கல் சிஸ்டம் வித் 3-dimensional ஸ்ட்ரக்சர் அண்ட் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ இந்த நேட்டிவ் புரோட்டீன், சரியா, இங்க இருக்கக்கூடிய இந்த நேட்டிவ் புரோட்டீனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது எப்படி டிஸ்டர்ப் பண்றோம், 2 விதத்துல டிஸ்டர்ப் பண்ணலாம். ஒன்னு பிசிக்கல் சேஞ்சஸ் கொடுக்கலாம் அல்லது கெமிக்கல் சேஞ்ச் கொடுக்கலாம். பிசிக்கல் சேஞ்ச்னா என்ன, டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்றோம். ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஹீட் பண்றோம். இப்போ முட்டை கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, அவிக்கிறோம் இல்ல, பாயில் பண்றோம் அது. ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சேஞ்ச் இன் பிஹெச். சரியா? ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணும் பொழுது இந்த நேட்டிவ் புரோட்டீன் என்ன ஆகும், ஸோ இப்போ நேட்டிவ் புரோட்டீன்ல இருக்கக்கூடியது எல்லாமே என்ன ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். ஸோ என்ன ஆக ஆரம்பிக்கும், இந்த சேஞ்சஸ் நம்ம கொடுக்க கொடுக்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலைசிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். அந்த ஹைட்ரஜன் பாண்ட் எல்லாம் என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த இடத்துல என்னது, ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆர் டிஸ்டர்ப்ட், உடைய ஆரம்பிக்கும். ஹைட்ரஜன் பாண்ட் உடைஞ்சது அப்படின்னா காயில் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிக்கும், அப்படியே அன்ஃபோல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்னா சேர்ந்து சுருட்டிக்கிட்டு இருந்தது எல்லாம், ஏன்னா அது வந்து வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிறதுக்கு இப்படி இப்படி இருக்கு அப்படின்னா இதுல வந்து இட் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் அந்த ஸ்டெபிலைசிங் ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த இதை உடைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும், சேர்ந்து இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தனித்தனியா எப்படி நம்ம நூலை பிரிக்கிறோமோ அந்த மாதிரி என்ன ஆக ஆரம்பிக்கும், பிரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்ப என்ன ஆகுது, குளோபியூல்ஸ் வந்து அன்ஃபோல்ட் ஆகுது. ஹெலிக்ஸஸ் என்ன ஆகுது, அன்காயில் ஆகுது. அப்போ அன்காயில் ஆகும்போது எல்லாம் தனித்தனியா ஒரு பாலிபெப்டைடும் என்ன ஆயிடும், தனித்தனியா வந்துடும். அப்போ நம்மளுக்கு செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன ஆயிடுது, டிஸ்டர்ப் ஆயிடுது. ஸோ செகண்டரி அண்ட் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர்
டிஸ்டர்ப்ட் அல்லது டெஸ்ட்ராய்டு, அது கரெக்டான டேர்ம் டெஸ்ட்ராய்டு. ஸோ என்ன ஆகுது இந்த இடத்துல, குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது நம்ம சேஞ்சஸ் கொடுக்கும் பொழுது முதல்ல ஹைட்ரஜன் பாண்டு அப்ப அந்த புடிமானம்ன்றது டிஸ்டர்ப் ஆயிடுது. அப்ப அது உடஞ்ச உடனே ஒன்னோட ஒண்ணு வந்து அட்டாச் ஆகாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், பிரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்டர்னரில இருந்து டெர்ஷியரி போகும், டெர்ஷியரில இருந்து செகண்டரி, அப்ப டெர்ஷியரி அழிஞ்சு செகண்டரி போய் செகண்டரி ஸ்ட்ரக்சர் அழிஞ்சு கடைசியா நம்மளுக்கு எது மட்டும் இருக்கும்னா பிரைமரி ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கும். ஏன்னா பிரைமரி ஸ்ட்ரக்சர் வந்து தனித்தனி பாலிபெப்டைடு செயின், வெறும் உள்ளுக்குள்ள இருக்க அமினோ ஆசிட்ஸ்னுடைய அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் பிரைமரி ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். ஸோ பிரைமரி ஸ்ட்ரக்சர் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச், ரிமைன்ஸ் இன்டாக்ட். சரி, அப்ப முக்கியமா இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணும் பொழுது, ஒரு நேட்டிவ் புரோட்டீன்ல சேஞ்சஸ் கொடுக்கும் பொழுது செகண்டரி டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆகி பிரைமரி ஸ்ட்ரக்சர் மட்டும் இன்டாக்டா அப்படியே அன்சேஞ்ச்டு ஃபார்முலா இருக்கும். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய புரோட்டீனை நம்ம டீநேச்சர்டு புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராசஸ வந்து டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். அதுல அதனுடைய பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம டெஸ்ட்ராய் பண்றோம், ரிமூவ் பண்றோம். ஸோ டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீன். ஸோ இதுல வந்து நிறைய கேட்பாங்க, வாட் ஆர் த சேஞ்சஸ் accompanied when the protein is denatured, இல்லைன்னா வாட் இஸ் denaturation of proteins, அந்த மாதிரி கேட்பாங்க. மல்டிபிள் சாய்ஸ்ல வந்து எது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் ரிமைன்ஸ் இன்டாக்ட், செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்டு, அந்த மாதிரி நமக்கு கேட்கலாம். ஸோ அப்போ பிரைமரி ஸ்ட்ரக்சர்னா அந்த பேசிக் சீக்வன்ஸ் அப்படியே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து பாயிலிங் ஆஃப் எக். ஸோ எக்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த எக் ஒயிட் வந்து என்ன ஆகும், கொயாகுலேட் ஆகும். ஸோ சரியா, அந்த எக் ஒயிட் ஃபர்ஸ்ட் லிக்விடா இருக்கும், நீங்க அதை பாயில் பண்ணோம்னா அது எப்படி ஆகும், அப்படியே திக் ஒயிட் கலர்ல மாறிடும். அடுத்தது கர்ட்லிங் ஆஃப் மில்க், பால் புளிக்கிறது. எதனால பால் புளிக்கும்? இட் இஸ் டியூ டு ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் lactic acid by the bacteria. பால்ல இருக்க பாக்டீரியா என்ன பண்ணும், அந்த மில்கை வந்து பாலை வந்து புளிக்க வச்சு நம்மளுக்கு தயிரா மாத்தும். ஸோ இது எல்லாமே வந்து டீநேச்சுரேஷன் ஆஃப் புரோட்டீன்ஸ் தான். ஸோ அப்போ புரோட்டீன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஆனா எல்லாமே இது உள்ள இருந்து தான் கேட்பாங்க. கேட்கிற அந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் என்ன ஆகும், மாறும். ஸோ நமக்கு வந்து புரோட்டீன்ஸ்ல இவ்வளோ, நம்ம எக்ஸாமுக்கு போறோம், போர்டு எக்ஸாமுக்கு போறோம் அப்படின்னா இவ்வளோ பார்ட் தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல என்ன மோனோமர் இருக்குன்னு தெரியணும், எதால புரோட்டீன் செய்யப்பட்டிருக்குன்னு தெரியணும். அடுத்தது அதுல இருக்கக்கூடிய லிங்கேஜ், ஸோ எப்படி அந்த லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்ன மாதிரி 2 அமினோ ஆசிட்னா அதுல ஒரு பெப்டைட் லிங்கேஜ் இருக்கும், அதுக்கு பேரு டைபெப்டைட். பாலிபெப்டைட்ஸ்னா என்ன, அப்புறம் மாலிகுலர் ஷேப்பை வச்சு எப்படி ரெண்டா பிரிக்கிறோம், அதை பத்தினது நம்மளுக்கு தெரியணும். எது வாட்டர் சாலுபிள், எது வாட்டர் இன்சாலுபிள், குளோபுலாருக்கு என்ன ஷேப் இருக்கு, ஃபைப்ரஸ்க்கு என்ன ஷேப், அதுல இருக்கக்கூடிய ஸ்டெபிலைசிங் ஃபேக்டர்ஸ் என்ன, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பா போர்ட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் அமினோ ஆசிட்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதை விட்டுட்டு வந்து மற்ற இதை கவர் பண்ண மாட்டாங்க, இதுல இன்க்ளூட் பண்ணி கொஸ்டின் இருக்கும். ஸோ ஈஸியா வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் எழுதலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.